தம்பி டீ இன்னும் வரல. என்னம்மா என்ன செய்தி ஓடுது இன்னைக்கு? என்ன செய்திதான், செய்தித்தாள பார்த்தா போனை பார்த்தா ஒரே அந்த இவரு பேசினதான் மோதவர்ஜுனவா கண்டன ஆர்ப்பாட்டம். என்ன தம்பி ஆமா, அது அப்படிதான் நம்ம சொல்லணும். திமுக எதிர்ப்பு கண்டன ஆர்ப்பாட்டம். ஆனா பேர் மட்டும் சிறப்பு பொதுக்குழுன்னு போட்டாங்க. அப்படிதானே அது பாக்கணும். என்னென்ன பேசினாராமா, என்ன பேசினார் சொல்லுங்க. யாரு தம்பி இதுல இது யாரு ஓடுனது, நாங்களா ஓடணும் அப்படின்னு ஏதோ பேசிட்டு இருக்காரு. யாரு? ஆமாங்க, யாரு ஓடுனதுன்னு கேக்குறாரு. ஓடுனது அவருதான். யாரு எங்க ஓடினாரு? டெல்லி வரைக்கும் ஓடினாரா? சிபிஐ வேணும் அவரு அங்க டெல்லி அந்த பக்கம் அவரு ஓடினாருன்னா பொதுச் செயலாளர் எங்க ஓடினாருன்னே தெரியல. ஆமா, துணை பொதுச்செயலாளர் அந்த நிர்மல் குமார் 2 நாள் கோர்ட் வாசலுக்கு வந்தாரு. அதோட காணாம போனவர் தான். 1 மாசம் ஆள் வெளியில தரல. ஓடி போனவங்க நீங்களே எங்க யாரு ஓடுனதுன்னு கேக்குறாங்களே. ஓடுனதுனாலதான் வெயிலே கேட்டாங்க. சிம்பிளா முடிச்சிருவோம். அப்புறம் இந்த இது வரலாறு தெரியுமா, திமுக வரலாறு தெரியுமான்னு கேக்குறாரு. அப்படியா? இவங்களுக்கு என்ன வரலாறு தெரியும்? இந்த மிசா ஆக்ட் உள்ள வந்துகிட்டு இருக்கும் போது பல பேரை கைது பண்றாங்க. இங்க இருக்க கம்யூனிஸ்ட்ல இருந்து எல்லாரையும் கைது பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எமர்ஜென்சி டைம்ல அப்ப கலைஞர் தான் ஸ்டாலின் போத்து விடுறாரு, நீங்க போக அரெஸ்ட் பண்ணுங்கன்னு ஸ்டாலின் தான் அனுப்பிச்சு விடுறாரு, நீ போய் அரெஸ்ட் ஆக பாத்துக்கலான்னு. ஆனா அப்ப இருந்த கவர்மெண்ட் காங்கிரஸ் என்ன பண்ணுதுன்னா கலைஞரை மட்டும் விட்டுட்டு மீதி எல்லாரையும் கைது பண்ணுது. ஏன்னா அவ கட்சியை முடக்கணும் அப்படின்னு. அப்ப வந்து 2 இடத்துல மட்டும்தான் காங்கிரஸ் அல்லாத பார்ட்டி ரூலிங்ல இருக்கு. ஒண்ணு தமிழ்நாடு, இன்னொன்னு குஜராத். அங்கேயும் வேற ஏதோ ஒரு காங்கிரஸ் ஆட்சியில இருக்கு. கட்சியை முடக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்ப கலைஞர் வந்து இது மாதிரி ஸ்டாலினை சிறைக்கு அனுப்பிச்சு விட்டுறாரு. இப்ப மாறன் வந்து கலைஞரை சந்திக்கிறாரு. சந்திச்சுட்டு நாம வந்து ஒரு தலைமுறை இயக்கம் ஆயிரலாமா, அவர் வந்து ஒரு தீவிரமான ஒரு குணமா, அதனால நம்ம தலைமுறை இயக்கம் ஆயிடுவோம், அதான் சரியா இருக்குங்கிறார். உடனே கலைஞர் என்ன பண்றாருன்னா போன் எடுத்து மாறன் இங்க வந்துருக்க வந்து கூட்டு போங்கன்றாரு. ரொம்ப டாக்டிக்ஸா ஹேண்டில். அடுத்து என்ன பண்றாருன்னா துண்டு பிரச்சுரம் எழுதி வள்ளூர் கோட்டத்துல இருந்து ஜெமினி பிரிட்ஜ் லாங்கு நோட்டீஸ் கொடுத்துட்டே போறாரு. முன்னாள் முதலமைச்சர் உடனே அப்படியே ஒருத்தரா பின்னாடியே ஒருத்தரா வந்து ஒரு பெரிய கூட்டமாயிருது. இப்ப கைது பண்ணு அப்படின்னு உட்கார்றாரு. அடுத்து இப்ப இந்த கைது பண்ணப்பட்டவர்களுடைய பேரெல்லாம் வெளியிடக்கூடாதுன்ற அளவுக்கு அப்ப அந்த டைம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்துச்சு. இவர் எப்படியாவது இதை வெளியிடணும், இவ்வளவு பேர் கைது பண்ணியிருக்காங்கன்னு வெளிப்படுத்தணும் எப்படின்னும் போது இந்த அண்ணாவுடைய பிறந்தநாளும் நினைவு நாளும் வருது. அந்த நேரத்துல இந்த நிகழ்வுக்கு கலந்து கொள்ளாதவர்கள் அப்படின்னு, அதாவது சிறைக்கு போனவங்கள கலந்து கொள்ளாத நபர்கள் அப்படின்னு போட்டு ஒரு பிரச்சுரத்தை வெளியிடுறாரு. ஒரு கட்டத்துக்கு மேல எக்ஸ்ட்ரீம் என்ன செய்யறாருன்னு அண்ணா பேரை மென்ஷன் பண்ணக்கூடாதுன்ற அளவுக்கு அவனுங்க எக்ஸ்ட்ரீம் ஆகுறானுங்க. அந்த நேரத்துல இந்த அத்வானின்னு ஒருத்தர் ரத யாத்திரை நடத்திக்கிட்டு இருந்தாரு இல்லையா, அப்ப சென்னையில ஒரு கூட்டம் நடக்குது, இந்த மாதிரி இதெல்லாம் நடக்குது அப்படின்னு. உடனே அப்ப அந்த லல்லு வந்து இங்க வராரு, தமிழ்நாட்டுக்கு வராரு. அப்ப அவர் சேலஞ்ச் பண்ணிட்டு போறாரு. லல்லு பிரசாத் என்ன சொல்றாருன்னா, அத்வானி பீகார்ல காலை வச்சா நான் தூக்குறேன் அப்படின்ட்டு அவர் அடிக்காரு. ஏன் இதை சொல்றேன், பீகார் எலெக்ஷன் நடந்துகிட்டு இருக்கு அதனால சொல்றேன். அங்க போறாரு, சொன்ன மாதிரி அத்வானி பீகாருக்குள்ள போறாரு. அத்வானியை கைது பண்ணிடுறாரு லல்லு. லல்லு வந்து ஒரு சாதாரண ஆள் இல்லை. அவர் வந்து இதுக்கு முன்னாடி பீகார் ரூலிங் பண்ணது எல்லாமே ஒரு பிராமின் பார்ப்பனியன்ஸ். இவர் வந்து ஒரு ஓபிசி கம்யூனிட்டிக்குள்ள வரவர். லல்லு எப்படின்னா, அவரு எலெக்ஷன்ல போயிட்டு இருக்காருன்னா முன்னாடி ஒரு ரோலரும் போகுமா. ஏன்னா அங்க இருக்க பாதி இடத்த லாபிஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இது யார் இடம், தூக்கு அப்படின்னு வரான். ஒரு நாள் அப்படி பார்க்கும்போது அவங்க ஒரு பெரிய வாக்கிங் அந்த கிரவுண்டு மாதிரி ஒண்ணு இருந்திருக்கு. அந்த இது குதிரை எல்லாம் பண்ணுவாங்கல்ல, கல்ஃப், அது இருந்திருக்கு. பார்த்தாரு. என்னன்னு பார்த்துட்டு, நாம இது நம்ம மக்களுக்கு இங்கே இடமே இல்லை, வசதிக்கே இல்லை, இது என்ன இவ்வளவு பெருசா வச்சிருக்கான் அப்படின்ட்டு இதை மக்களுக்கு கொடுத்தாதானே இவன் கேள்வி கேட்பான், ஜாதி பார்க்கறான்னு அதை பாதியா பிரிச்சு ஜூ கொடுத்தவர். பயங்கரமான ஆளு. இன்னொன்னு கூட மேட்ரு சொல்றேன், பீகார்ல தலைநகர்ல சாதி கலவரம் வரப்போகுது அப்படின்னு உளவுத்துறைக்கு தகவல் வந்துருச்சு. லல்லு என்ன பண்றாருன்னா, இருக்க எல்லா சாதி சங்க தலைவரையும் கூப்பிட்டு ஒரு மண்டபத்துல அடைக்கிறாரு. அடைச்சிட்டு நேரா வராரு. வந்துட்டு உங்க எல்லாரும் முன்னாடி ஒரு போன் இருக்கு, என்ன வேணாலும் பண்ணிக்கங்க, என் ஸ்டேட்ல எனக்கு வந்து இனி கலவரம் நடக்கூடாது, மீறி நடந்துச்சுன்னா இந்த கல்யாணம் பண்றது நானே குண்டு பண்ணிட்டு போயிட்டாரு. அப்படியா நாள். இப்ப எப்படி ஒரு காலி பண்றது அப்படின்னும் போது நீங்க ஊழல் அப்படின்ற ஒரு கரையை போட்டு உள்ள உட்கார வைக்கிறேன். அது ஊழல் நடந்திருக்கா இல்லையாங்கிறதெல்லாம் விசாரணை வேற. ஆனா இதை போட வச்சது யாரு அப்படின்ற ஒன்று இருக்குல்ல. இப்ப ஒரு ஊழல் பண்ணியிருக்காரு, இவருக்கு அந்த பணத்தை கொடுத்தது யாருங்கிற பேர் வரல, அந்த பெரும் முதலாளியோட பேர் வரல. அதுதான் இங்க மேட்ரு. அதையும் சேர்த்துல நம்ம பேசணும். இப்ப இவர் வைக்கிறாருன்னா அதுதான் இல்ல. அந்த மாதிரி நம்ம நிறைய வரலாறுலாம் இவங்களுக்கு நம்ம சொல்லித்தர வேண்டியதா இருக்கு ஜென்சிக்கு. அதையும் கிளியர் பண்ணி விட்டுருப்பாங்க. ஆமா, அது என்னமோ கரெக்டா வாஷிங் மிஷினா வெள்ளையாக்கி இருப்பாங்க. சரி, இந்த மோதவ் ஏதோ பாவ மன்னிப்பு கேட்கறங்கிறாரு, அது என்ன தம்பி? இந்த கட்சியை அழிக்கிறதுக்கு தான், அழிக்கிறதுக்கான வேலைக்குதான். அதுக்கான 45 நிமிஷம் கொட்டுன்னு கொட்டினாரு. சரி, இது ஏதோ கருப்பு சிவப்பு சைக்கிள் ஆதரவுங்கிறாங்க, உண்மையாவா?
கருப்பு சைடு போய் விஜய் திமுக ஓட்டு போட்டாரு. அந்த வீடியோ பாத்தீங்களா இல்லையா? அவரு மாடியில இருந்து கீழே வந்தாரா, அந்த ஸ்கூல் பூத்து பக்கத்துல தான் இருந்துச்சான். அவர் பையன் சைக்கிள் ஒண்ணு இருந்துச்சான். அவர் பையன் ஞாபகம் வந்தாரு, அப்படியே பையன் சைக்கிள் ஞாபகம் சைக்கிள்ல போயிட்டாரா. சரி, இப்ப யாரு போய் சொன்னது? பூவா தலைய போட்டுமா ஆதவா விஜய போமா? என்ன விட்டு ஏமாத்திட்டு இருக்காங்க ஊர. ஏதோ 6 மாசம் இருங்க, யாரு ரவுடின்னு தெரியும்னு மாசா பேசியிருக்காப்ல அந்த தம்பி. சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு இவங்க தான் சொல்றாங்க. இவங்களே என்ன கட்டை எடுத்து பொழந்துருவாங்களா? கட்டி எடுத்து கிழிச்சுருவாங்களா? ஒரு 4 பேர் மவுண்ட் ரோடுக்கு வாங்கப்பா, முதல்ல எதையாவது எடுத்துட்டு வாங்க. சட்ட ஒழுங்கு எப்படி இருக்குன்னு காவல்துறை காட்டும். ரவுடி தானே பண்ணி பாருடி, நீனு பண்ணி பாரு. காவல்துறை என்ன சும்மா நினைச்சிட்டாங்களா? சும்மா நினைச்சிட்டாங்களா? இப்ப நீ சொன்னி அதையும் சொல்றாங்க. 30 நாள் அண்ணா அமைதியா இருக்காருன்னு பாக்குறீங்களா அப்படின்னு பேசுறாரு. அழுதுருக்காருப்பா, பாவம். சும்மா இருந்ததெல்லாம் சும்மா இருந்தேன்னு சொல்லக்கூடாது. சும்மா இருக்கிறது எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு சும்மா இருக்கவங்ககிட்ட கேட்டாதான் தெரியும். நம்ம எல்லாம் உழைக்கிறவங்க, நம்மளுக்கு தெரியாது அதெல்லாம். அதனால அப்படி சொல்லியிருப்பாரு. கரெக்ட் தான். வேற ஏதோ எங்க தலைவர் மேல கை வைங்க பாக்கலாம் அப்படின்னு இருக்காரு. வச்சிருவாங்களா? உனக்கு என்னப்பா கை வைங்கன்னு சொல்லிட்டு நீ இன்னொரு கட்சிக்கு போயிருவ. அவரால் இன்னொரு கட்சிக்கு போக முடியுமா? இல்ல கட்சியை கலைக்க முடியுமா? இல்ல கூட்டணிக்கு தான் போய் வைக்க முடியுமா? நீ பாட்டு சொல்லிட்டு போயிருவ பையன்னு. அவர் மேல வச்சுட்டாங்க, நம்ம மேல வச்சுட்டாங்க, இவரை விட்டாங்க, இவரு வைக்கணும்ல. அதுக்குதான் கொத்து வருது. நீங்க 1000 சொல்லுங்க, விமர்சனம் பண்ணுங்க. ஏதோ இந்த குமாரசாமி காலேஜ்ல இருந்து 6000 பேர், அதுவும் 3000 ஓடி வந்திருக்காங்க. இதெல்லாம் பெரிய விஷயம். 3000 பொம்பளை பிள்ளைங்களா? அந்த காலேஜ்ல படிக்கிற மொத்த ஸ்ட்ரென்த் 3565 தான். அதுல 55 ஆண்கள், 45% பெண்கள். இதுவும் பொய்யா? இதுவும் பொய். அப்படியே கண்ணிலே எண்றாப்புல பொய். லாட்டரி எண்ணி எண்ணி தலையை எண்ணி இருக்காரு போல. சரி, அத ஒரு தம்பி ஏதோ இங்கிலீஷ்ல ஒண்ணு சொல்றாரு, நெப்போ கிட்ஸ். அது என்ன தம்பி அது? அவரே சொல்லிக்கிறாரு. அவங்க அப்பா விஜய், அவங்க அப்பா யாரு? டைரக்டர். இப்ப விஜய் சினிமால இருக்காங்க, அவங்க அப்பா சினிமால இருக்காங்க, அவங்க அம்மா சினிமா, இப்ப அவர் பையன் சினிமா கொண்டாங்க. அதான் 3 தலைமுறை. அதான் நெப்போ கிட்ஸ். அதான் அவர் சொல்றாரு. அவங்களே அவங்கள சொல்லிக்கிறாங்க. ஆமா ஆமா. இப்போ ஆதவ் மட்டும் என்ன இதுவா? நல்ல கிட்டா அவரு நெப்போ கிட்டு தான். அவங்க மாமனார் யாரு? நமக்கே பேர் தெரியாத கட்சிகளை அவங்க மாமனார் இறைச்சிருக்காரு. அது எந்த பணத்தை? கருப்பு பணத்தை இறைச்சிருக்காரு. இவ்வளவு ஊழலை பத்தி இங்க வந்து பேசிக்கிட்டு இருக்காப்ல. லாட்டரி கருப்பு பணம். ஏதோ நடிகரை பத்தி பேசுறாரு, நடிக்கவே தெரியாது உங்களுக்கு. இது ரசிகர் மன்றம். ஆமா ஆமா. விஜய்க்கு நடிச்சு கிழிச்ச தெரிஞ்சிரும். 68 படத்துல 68 படம் நடிச்சிருக்காரு 33 வருஷத்துல. அதுல 68மே நேஷனல் அவார்டா வாங்கியிருக்காரு. மீதி 68மே இன்டர்நேஷனல் அவார்டும் வாங்கியிருக்காரு. ஆஸ்கருக்கெல்லாம் போயிட்டு வந்து கொடுத்தாங்களேப்பா. ஒரு 10 ஆஸ்கர் கொடுத்துருக்காங்க, தெரியுமா தெரியாதா? என்ன வேணாலும் சொல்லுங்கப்பா. அந்த சுறா படத்துல நீச்சல் அடிச்சிருப்பாரு பாரு. பெஸ்ட் ஆக்ஷன் விருது கொடுத்துருக்கணும். ஏமாத்திட்டாங்க. அதுக்கு காரணமும் திமுக. ஆஸ்கர் அவார்டை இவர் செய்வார் திரும்ப பட்டாசை வச்சு அப்படியே வெடிக்கும். பயங்கரமா இருக்கும். அதெல்லாம் பாத்துருக்கீங்க. மஞ்சள் எல்லாம் பூசிட்டு ஒரு படத்தை டன் டன் டடரன் டன் டடரன் அதுக்கெல்லாம் பெஸ்ட் ஆக்டர் அவார்டு கொடுத்துருக்கணும். மிஸ் ஆயிருச்சு. என்னத்த நேத்து வந்து சினிமாவுக்கு வந்தவங்க எல்லாம் அவங்களுடைய திறமையை காட்டி 2-3 அவார்டு, நேஷனல் அவார்டை வாங்கிட்டு போய்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு சாதாரண டாக்குமெண்ட்ரி ரொம்ப அறிவை சார்ந்து இயக்கி அதை வந்து ஆஸ்கருக்கு அனுப்பி ஜெயிக்கிறாங்க. அதை விட்டுட்டு ஒன்னத்துக்கு லாய்க்கு இல்லாம இவரு நடிக்க தெரியும், கிடிக்க தெரியும். சரி விடு தம்பி, கோவப்படாத. ஏன்னா கட்சி தலைவர் என்ன பேசுவாருன்னா அதை பாத்துட்டு இருந்தேன் ரொம்ப ஆர்வமா. 13 நிமிஷமா ஏதோ கம்மிதான் முடிச்சுட்டாரு டக்குன்னு. அவருமே இந்த 2 இடத்துல இந்த கூட்டம் முழுக்கவே யாரோட வாயில இருந்து பாஜக, மோடி, தேர்தல் ஆணையம், SIR அப்படின்னு எதுவுமே வரல. அந்த அளவுக்கு நீங்க போய் அந்த இடத்துல போய் அடிமையா மாட்டிக்கிட்டாங்க. அவ்வளவுதான். கட்சியை புடிங்கிட்டாங்க, தெரியுமா தெரியாதா? அதனாலதான் 13 நிமிஷம். கட்சி தலைவர் மாறிட்டாரு, அதனாலதான் 45 நிமிஷம். இதுக்கு முன்னாடி கொஞ்சம் முன்னாடி நடந்த கூட்டத்திலயாவது பேருக்காவது பாஜக எதிர்த்துக்கிட்டு இருந்தாங்க. இப்ப சுத்தமா எதிர்க்கவே இல்ல. சிபிஐ போனது. ஆமா, நீங்களுக்கு கொஞ்சம் கூட சந்தேகமே வரல. இந்த கலவரத்தை ஏன் பாஜக தூண்டிருக்க கூடாது? திமுக மேல அலிகேஷன் வைக்கிறாங்கல்ல, பாஜக ஏன் இதை செஞ்சிருக்க கூடாது? குஜராத்ல கலவரம் பண்ணிருக்கு, உத்தரப்பிரதேசல கலவரம் பண்ணிருக்கு, கர்நாடகாவில இஜாப்பு, தெலுங்கானாவில இந்த ஆந்திராவில லட்டு, இந்த நம்ம கோவில் திருப்பரங்குன்றம் வச்சிருக்காங்க. ஜோசப் விஜய்னு சொல்லிட்டு இருந்தவரு திடீர்னு கரூருக்கு அப்புறம் சப்போர்ட் பண்றாரு. பேரும் அறிக்கையும் விஜய்னு மாறிடுச்சு. அது எப்படி? அதனால எல்லாம் மாறி இருப்பாங்கல்ல, அதனாலதான். சரி விடு தம்பி, நமக்கு எதுக்கு ஊருகாத. எனக்கு அந்த ஒருத்தர் நினைச்சாதான் பாவமா இருக்கு. ஏன்னா அவர் விஜய் நிலைமையே எப்படி இருக்குன்னா, சுசி ஆனந்த்னு ஒருத்தர் இருந்தாரு, அவர் நிலைமையை நினைச்சா ரொம்ப பாவமா இருக்கு. அவருக்கு எட்டு போறதுக்கே கஷ்டமாகுது. சரி முடிச்சு விடுவான் அவர்கிட்ட. போயிட்டு ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.